அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? இந்த சுன்னத்தான இந்த தொழுகைகளை நாம் பேணி தொழுது வருவோமையானால் நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹல்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் லொஹர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காயத்துகளையும் லொஹர் தொழுகைக்கு பின்பு 4 ரக்காயத்துகளையும் பேணி தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி வைத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உம்மு சலாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அசருக்கு முன்பு 4 ரக்காயத்துகளை தொழுதுபவரின் உடலை அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லொஹர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காயத்துகளையும் லொஹர் தொழுகைக்கு பின்பு 4 ரக்காயத்துகளையும் அதே போன்று அசர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காயத்துகளையும் இந்த சுன்னத்தான இந்த தொழுகையை நாம் பேணி தொழுது வருவோமையானால் நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். நரகம் நம்முடைய உடம்பை தீண்டாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுன்னத்தான அந்த தொழுகைகளை பேணி தொழக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.